எண்ணெயானது ஒரு விசுவாசத்தின் சாதாரணமான ஒரு உறுப்பு. அது வேதாமத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பயன்படுத்தின பிற்பாடு அநேக இடங்களில் தேவன் ஈர்க்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம். இந்த எண்ணெய் தேவனுடைய பிரசனத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த எண்ணெயை பயன்படுத்தின பிற்பாடு ஒரு விசுவாசத்தினுடைய பொருளாய் அதிலிருந்து வெளிப்படுகிற விசுவாசம் சுத்தமான விசுவாசம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எது உங்கள் தேவையாய் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனோடு இணைந்து விசுவாசத்தின் போராட்டத்தை போராடுவது முக்கியம். உங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் ஜெயித்து வருவது புத்தி உள்ள விசுவாசமும் சுத்தமான விசுவாசமும் இருப்பது அவசியம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த விசேஷமான பரிசுத்த எண்ணெயினுடைய தருதலின் நாள் நீங்கள் இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த எண்ணெயை உங்கள் விசுவாசத்தின் நீங்கள் பயன்படுத்தும் மூலமாய் பதிலை பார்ப்பீர்கள். தவற விடாதீர்கள். ஆகஸ்ட் 25 காலை 9:30 மணிக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட எண்ணெய் சீனாய் மலையில். வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நேரம் நீங்க பார்த்த இந்த வீடியோவை போலதான் மிக நிச்சயமாய் இந்த மாதம் 25 மிக மிக விசேஷித்த நாளாயிடத்தில் இருக்கும். நீங்க யார் இன்னும் உங்களுடைய எண்ணெய்க்கான பதிவை செய்து கொள்ளாத இடத்தில் இருக்கிறீர்களோ, நீங்கள் சென்னையோ சென்னை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்தவரோ அல்லது மும்பையில ஹைதராபாத்ல நீங்க எந்த பகுதி இடத்தில் இருந்தாலும் சரி, வரவேற்கப்படுகிறீர்கள். இந்த மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு ஒன்றிணையும்படியாக இந்த பரிசுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெய் சீனாய் மலையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எண்ணெயிலிருந்து இலவசமாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நேற்று உங்களோட இடத்தில் பகிர்ந்து கொண்ட சாட்சியை போல இன்றும் நான் மீண்டும் உங்களோட இடத்தில் மற்ற சாட்சிகளின் இடத்தில் பகிர்ந்து கொள்வது போல விசுவாசத்தினாலே நீங்கள் இடத்தில் பயன்படுத்துகிற இந்த எண்ணெய் அபிஷேகத்தினுடைய எண்ணெயாய் தேவனுடைய மாபெரும் பதில்களை உங்களுக்கும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் கொண்டு வரக்கூடியதா இடத்தில் இருக்கும். பல மக்களுடைய சாட்சிகளுடைய வரிசையிலே நீங்களும் ஒரு சாட்சிகளா இடத்தில் மாற முடியும். எனவே இந்த நேரமே கூட ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். போன்லயோ வாட்ஸ்அப்லயோ உங்களுடைய எண்ணெய்க்கான பதிவை இந்த செய்து கொள்ளுங்கள். மக்களை விசுவாசத்திலே எங்களுடைய இளைய வழி எண்ணத்தை உண்டாக்குங்கள். இன்னும் இந்த நாளானது இடத்தில் இருக்கிறது. நீங்கள் வெகு தொலை தூரத்தில் இருக்கிறவராய் இருந்தாலும் கூட உங்களுடைய வழிகளை உண்டாக்குங்கள். இந்த நாள் எங்களோடு இந்த விசுவாசத்தின் கூட்டத்திலே ஒன்றிணையும்படியாக தேவனுடைய அதி அற்புதமான பதிலை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே. எனவே மக்களை, நீங்கள் உங்களுடைய பகுதியை செய்கிறீர்களானால் தேவன் அவரது பகுதியை செய்ய தயாராக இருக்கிறார். தேவன் மாறாதவர். தேவனுடைய வார்த்தை இங்க சொல்கிற பிரகாரம் இந்த நேர்மன நினைவு வருகிறது. பீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமானதா இடத்தில் மாறும். ஆம், தேவனுடைய பீடமானது தேவனுடைய கரத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இடத்தில் இருக்கு. தேவனுடைய பீடத்தை தொடுவது எல்லாமே பரிசுத்தமானதா இடத்தில் மாறும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வரிசையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய பீடத்திலே வைக்கிற ஒருவராய் இடத்தில் இருப்பீர்களே, ஆனால் தேவன் உங்க வாழ்க்கை இப்படியாக இந்த இடத்தில் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு பெற்றோராக நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா இந்த நேரம் நீங்க யோசிக்க நான் விரும்புறேன். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்க எவ்வளவு அதிகமா இந்த இடத்துல யோசிக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை நீங்க தூக்கி கொண்டு இருக்கிறவரா இடத்துல இருப்பீங்கன்னா அந்த பிள்ளைக்கு யாராலும் ஏதேனும் ஒரு கேடு செய்ய நீங்க அனுமதிப்பீங்களா? நான் நம்புகிறேன் மிக நிச்சயமா இந்த இடத்துல கிடையாது. நான் சொல்றது சரியா? மிக நிச்சயமாய் ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் நீங்கள் உங்கள் எல்லா சிறந்த முயற்சியானதை இடத்தில் எடுப்பீர்கள் உங்களுடைய பிள்ளையை முழு பலனோடு பாதுகாக்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சரீரபூர்வமான தகப்பனாய் பெற்றோர்களாய் நீங்கள் அதை செய்வீர்களே, ஆனால் தேவனுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுடைய பீடத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவனால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இதுதான் நீங்க பார்க்க போகிற இந்த நபருக்கு நடந்தது. இந்த நபருடைய வாழ்க்கையை தேவன் எப்படியாக மாற்றி ஆசீர்வாதமாய் இந்த நாளிலே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் காயத்ரி. எனக்கு 34 வயசு ஆகுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கை முற்றிலுமா உடைக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பண பிரச்சனை இருந்தது. என் வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஆரோக்கியத்துல எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, ஆனா என்னால நடக்க முடியல. ஒரு சின்ன வலியில இருந்து ஆரம்பிச்சது. என்னுடைய காலில இருந்து
அதுக்கப்புறமா அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி என்னால் சுத்தமா நடக்க முடியாத அளவுக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க போகாத இடம் இல்லை, பார்க்காத மருத்துவர்கள் இல்லை. ஆயுர்வேதால இருந்து நாங்க அட்வான்ஸ்ட் வரைக்கும் எல்லா விதமான மருத்துவ செலவுகளும் பண்ணிட்டோம், எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். என்னுடைய ஆரோக்கியத்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இருந்தது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா என்னுடைய குடும்பம் வந்து பிரிக்கப்பட்டதா இருந்தது, ஒற்றுமை இல்லாம இருந்தது, கெட்ட பழக்கங்கள் நிறைந்ததா இருந்தது. நிறைய பேருக்குள்ள எங்க குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய பிரிவினைகள், சண்டைகள், எப்பவுமே வந்து கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருந்தது. என்னுடைய குடும்பம் வந்து முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள தனிமை உணர்வு இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்ன்ற கேள்விக்குறியாதான் என் வாழ்க்கை இருந்தது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நான் எல்லார்கிட்டயுமே போயிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் என்னுடைய ஆரோக்கியத்துல இருக்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லா மருத்துவர்கள்கிட்ட போனேன். எல்லா விதமான, அதாவது மருத்துவர்கள் அடையாளப்படுத்துற இந்த உலகத்துக்குரிய பலிப்பீடத்துக்கு போனேன், மருத்துவருடைய பலிப்பீடத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் போனேன். யாரெல்லாம் என்னை பார்க்க வராங்களோ, என் மேல பரிதாபப்பட்டு பார்க்க வராங்களோ அவங்க எல்லார்கிட்டயுமே ஏதாவது ஒரு பலிப்பீடம் இருக்குமா, எந்த இடத்துல நான் தியாகம் செஞ்சா என்னுடைய வாழ்க்கை சரியாகும், எனக்கு இந்த குணமாக்குதல் கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய கண்ணில் பட்ட, நான் காதுல கேட்ட எல்லா பலிப்பீடங்களிலும் நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சிருக்கேன். இது வந்து என்னுடைய ஆரோக்கியத்திற்காக. அது மட்டும் இல்லாம என் குடும்ப வாழ்க்கைக்காக, என்னுடைய அப்பா வந்து குடிக்கிறத நிறுத்தத்துக்காக, என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காக, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், யார்கிட்ட எல்லாம் என்னால என்ன சொல்ல முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, என்னுடைய தியாகங்களை அவங்களுடைய பலிப்பீடத்துல நான் என்னுடைய முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சிருக்கேன். நான் இது எல்லாமே செஞ்சிருந்தாலும் கூட இந்த எல்லா பலிப்பீடங்கள்லயும், எனக்கு தெரிஞ்ச எல்லா பலிப்பீடங்களையும் என்னுடைய எல்லா தியாகத்தையும் நான் செஞ்சிருந்தாலும் கூட இதற்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல. இதனுடைய விடுதலையை, அதாவது என்னுடைய வாழ்க்கையை, இந்த விடுதலையை என்னால பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைக்கப்பட்டேன். வாலிப குழு மூலமா என்னுடைய சகோதரி அழைக்கப்பட்டாங்க. முதல் முறையா நாங்க ஆலயத்துக்கு வந்தோம். என்னுடைய உடல்நிலை காரணமாக நாங்க வந்து முதல்ல குணமாக்குதல் ஜபத்துக்காக தான் வந்தேன். பலிப்பீடத்தில் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னால் நடக்க முடியாது, என்னை வந்து தூக்கிட்டு தான் வந்தாங்க. என்னுடைய கால் வந்து அசைக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்னால் நடக்க முடியாம இருந்தது. அதுக்கப்புறம் பலிப்பீடத்தில் மேல பாஸ்டர் கேட்டார், யார் நீங்க வந்து உங்க வாழ்க்கையை தேவனுக்காக பலிப்பீடத்துல கொடுக்க விரும்புறீங்களோ உங்க விசுவாசத்தை தயார்படுத்த, உங்க விசுவாசத்தை செயல்படுத்த பலிப்பீடத்தின் மேல வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் முதல் ஜபத்துல மேல ஏறி போய் அந்த விசுவாசனுடைய ஜபத்துல கலந்துட்டேன். நான் சொன்னது, தேவனே, நான் இது வரைக்கும் எல்லா பலிப்பீடங்களையும் என்னோட தியாகம் செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த பலிப்பீடத்துல, உங்களுடைய உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்துல என் வாழ்க்கையை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி நான் வந்து என்னுடைய முதல் ஜபத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் உண்மையான பலிப்பீடத்துக்கு வந்த பிற்பாடு, உண்மையான தியாகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, நான் அதை தேவனுக்காக செஞ்ச பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பார்த்தேன். என்னுடைய குடும்பம் மாத்தப்பட்டது, என்னுடைய ஆரோக்கியத்துல நான் குணமாக்குதலை வந்து பெற்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சரீரபூர்வமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றாலும் கூட எனக்குள்ள வந்து தனிமை உணர்வு இருந்தது, வெறுமையான எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பரிசுத்த ஆவியை பத்தி கேள்விப்பட்டேன். பரிசுத்த ஆவிக்காக வந்து என்னுடைய எல்லாத்தையுமே நான் பலிப்பீடத்துல தியாகம் பண்ணேன். என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுத்தேன், அவருடைய ஆவியை நான் பெறதுக்காக. அந்த நாள்ல வந்து தேவன் எனக்கு அவருடைய ஆவியினால் அபிஷேகம் கொடுத்தார். அது வந்து ரொம்ப அருமையான ஒரு நாளா இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்துல இருக்கிற எந்த பலிப்பீடமும் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடம் போல இருக்காது. என்னுடைய 100% நான் தேவனுக்காக கொடுக்கும் பொழுது அவருடைய 100% அவருக்காக கொடுத்தார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாவும் சமாதானமும் இருக்கு. தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்ற ஒரு நபரா. யார் மக்களுக்கு வந்து விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே நிறைய விசுவாசம் இருந்தது. ஆனா அவங்க எந்த இடத்துல அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதுதான் விஷயம். முன்னாடி நான் தவறான விஷயங்கள்ல, தவறான நபர்கள்ல, தவறான பலிப்பீடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்திட்டு இருந்தேன், நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஆனா எப்போ நான் உயிருள்ள தேவனுடைய பலிப்பீடத்தை கண்டுபிடிச்சனோ, எப்போ தேவனுக்கான பலிப்பீடத்துல என்னுடைய தியாகங்களை செய்ய ஆரம்பிச்சனோ, அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இதுதான் ரகசியம். யார் தேவனுக்காக அவருடைய பலிப்பீடத்துல தன்னுடைய தியாகத்தை செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்க முடியும். நான் வந்து இன்னைக்கு தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்றேன், என்னுடைய முழு மனதோட. ஏன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையா மாற்றப்பட்டதுக்கு, முற்றிலுமான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை நான் பெற்றிருக்கேன். தேவனுக்கு நன்றி. நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. சரியாக பீடத்தை சார்ந்த ஒரு நபர் வாழும் பொழுது தேவன் எப்படியாக இந்த இடத்துல உதவி செய்வார். திருமதி காயத்ரி இவங்களுடைய சாட்சியிலிருந்து நீங்க இந்த இடத்துல கவனமா இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க. மக்களை, நீங்க எந்த சூழ்நிலைகள் இந்த இடத்துல கடந்து செல்கிறவரா இருந்தாலும், அல்லது நீங்க இந்த இடத்துல கேள்விப்பட்ட அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற மோசமான செய்தியை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் கூட, இந்த இரவு ஒரு கெட்ட செய்தியானதை நீங்க இந்த இடத்துல கேட்டீங்க.
சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்க தொடங்குறதுக்கு முன்பாக ஒரு கெட்ட செய்தியானது இடத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டது. நீங்க இந்த நேரம் எத்தனை பேர் வேலை இழந்தவராக இடத்துல இருக்கீங்க? உங்களுடைய வியாபாரங்களிலே சரிவை, நஷ்டத்தை சந்தித்த ஒருவராக, அல்லது நீங்க எதிர்பாராத ஒரு சூழலை இடத்தில் கடந்து சென்றவராய், கடந்து செல்கிற ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கை நிலையானது இடத்துல இருக்கலாம். உங்களுக்கு தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கிறார். இதுதான் மிக சிறந்த ஒரு நேரம். உங்களுடைய வாழ்க்கையானதை தேவன் மாற்ற நீங்கள் இடத்தில் அனுமதியானதை கொடுக்க. மக்களே, தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற அனுமதி கொடுங்க. இந்த நபர் தன்னுடைய விசுவாசத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்திய பொழுது தேவன் மாற்றமானதை கொடுத்தாரே. ஆனால் பீடத்தை சார்ந்தவராய் தன்னுடைய வாழ்க்கையை வாழும்பொழுது தேவனாலே இந்த நபருக்கு அதி அற்புதமான காரியத்தின் உதவி செய்ய முடிந்தால் ஏன் தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? தேவன் ஏன் உங்களுக்கு இந்த பதிலான விதத்தில் கொடுக்க மாட்டார்? அவர் மாறாதவராய் இருக்கிறார். உதவி செய்ய தயாரானவராக. கவனிங்க, இதுதான் மிக சிறந்தது. உதவி செய்ய தயாராக தேவன் தன்னுடைய கரத்தை பல்லாயிரக்கணக்கான வருஷத்திற்கு முன்பாகவே நீட்டினவராய் இருக்கிறார். ஆனா கேள்வி, அவருடைய கரத்தை பிடித்து உங்களுடைய சூழ்நிலைகளை ஜெயிக்க, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? தேவன் மாறாதவர். அவர் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பீடத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். எனவேதான் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, பீடத்தை தொடுகிறது எல்லாமே பரிசுத்தமானதாய் மாறும். நீங்கள் அந்த பரிசுத்தமானதாய் மாற, இது வெறும் வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உங்கள் வெளிப்புறமும் சரி, உங்களுடைய உட்புறமும் சரி, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் சரி, தேவனுடைய பரிசுத்தத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கார். எனவேதான் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒரு தேவனுடைய மனுஷியோ தயாராக இருக்கிறார். உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுக்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை குறித்துக் கொள்ள, நீங்கள் யார் இந்த எண்ணெய் நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறீங்களோ உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய தேவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். அதனுடைய ஆதாரம் நீங்க பார்க்க போகிற இன்னொரு சாட்சி. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மிகவும் முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட ஒன்று. ஆனா எப்படி தேவன் இந்த சூழ்நிலையை இடத்துல மாற்றினார்? இந்த சாட்சியை கவனமாய் இடத்தில் கவனிங்கள். இந்த சாட்சியானது நீங்கள் இடத்தில் கவனிக்கிற அதே சமயம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு அழைப்பானதை கொடுக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி குறித்து இந்த தெரியப்படுத்துங்க. நீங்க இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிற இந்த சாட்சியை உங்களுடைய முழு குடும்பத்தோடு விதத்தில் பார்க்க வரவேற்கப்படுறீங்க. என இந்த பலனான சாட்சியிலே உங்களுடைய வாழ்க்கை மாற தொடங்கலாம். இந்த இரவு தொடங்கி ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நீங்க வாழ தொடங்கலாம். எனவே சாட்சியை கவனமாய் விதத்தில் பாருங்கள். இப்போதே நான் கசப்புணர்ச்சி உடைய நபரா இருந்தேன். எல்லாத்தையும் வெறுத்தேன். சோகங்களுக்கு நான் எப்பொழுதும் அடிமைத்தனமா இருந்தேன். எனக்கு யார் மீதும் மனதுருக்கமே கிடையாது. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கு நிலைமை இருந்தா கூட நான் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். அந்த மாதிரி நான் எப்பொழுதும் செஞ்சது கிடையாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு இது தேவைன்னு தோணும். என் பேரு எசபெல் தோரஸ். எனக்கு 45 வயசு ஆகுது. நான் உடற்பயிற்சி கல்வி ஆசிரியரா இருக்கேன். எங்க அப்பா குடிகாரரா இருந்தாரு, செய்வினை எடுப்பவரா இருந்தாரு. என்னுடைய சகோதரர்களும் இளம் வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னுடைய பெற்றோரோட வீட்டுல சமாதானமே இல்ல. எங்க அப்பா எங்க அம்மாவையும் சகோதரரையும் தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது தொடர்ந்த நிலையில ஒரு நாள் என்னோட சகோதரர் என்னுடைய அப்பாவை சாகடிக்க கூட திட்டம் தீட்டினா. ஏன்னா என்னோட அப்பா எப்பொழுதும் எங்க அம்மாவை மரணத்திற்குரிய பயத்திலே வச்சிருந்தாரு. எங்களையும் கூட பயமுறுத்துவாரு. இதனால எனக்கு பேர் அதிர்ச்சி எனக்குள்ள இருந்தது. இந்த காரணத்தினாலதான் நான் எங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சேன். ஒரு தடவை கூட சண்டை இல்லாம எங்க குடும்பம் ஒன்று சேர்ந்தது கிடையாது. இந்த மாதிரிதான் ஒரு தடவை என்னுடைய அண்ணனோட எனக்கு சண்டை ஏற்பட்டது. அவர் என்ன டம்ளர் எடுத்து அடிச்சாரு. அது என் கையை அறுத்தது. அந்த தினம் நான் வெறுப்புணர்ச்சிக்கு அடிமையான, அது என்ன ஜெயிச்சது. ஒரு கத்தி எடுத்து அவளை சாகடிக்க கூட நான் முயற்சி செஞ்சேன். அந்த மாதிரி நடக்காதபடிக்கு எங்க அம்மா என்ன பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அந்த தினத்துல இருந்துதான் நான் எங்க அப்பா மீதும் என்னோட சகோதரர் மீதும் வெறுப்புணர்ச்சியை ஜாஸ்தியா வளர்த்துக்கிட்டேன். ஏதாவது செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். அதனாலதான் எனக்கு 12 வயது இருக்கும் போது நான் என்னோட பெற்றோர் வீட்டை விட்டு வெளியேறணும்னு தீர்மானிச்சேன். நான் வீட்டை விட்டு வெளியேறினா என்னோட பிரச்சனைக்கு முடிவு வரும்னு நான் நினைச்சேன். நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவேன், சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். எனக்கு என்னோட சுதந்திரம் கிடைக்கும். அதனால நான் அதை செய்ய எல்லா முயற்சியும் எடுத்தேன்.
நான் வேலை செஞ்சுட்டே படிக்க ஆரம்பிச்சேன். ஆமா, 12 வயதுலயே, ரொம்ப சின்ன வயசுலயே நான் வேலை செஞ்சுட்டே படிக்க ஆரம்பிச்சேன். அந்த சந்தோஷத்துக்காகவும் சமாதானத்துக்காகவும் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நான் துடிப்பா இருந்தேன். இருந்தாலும் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கல. ஏன்னா பிரச்சனை என்னுடைய பெற்றோர் வீட்டுல மாத்திரம் கிடையாது. அந்த பிரச்சனைகள் நான் எங்க போனாலும் என்னை பின்பற்றிக்கிட்டே வந்தது. 20 வயசுல நான் சிலவற்றை பெற்றுக்கொண்டேன், நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொண்டேன். எனக்கு நல்ல வேலை இருந்தது, என்னுடைய வீடு இருந்தது, நல்ல நண்பர்கள் இருந்தாங்க, என்னுடைய காதலன் இருந்தாரு. இது எல்லாமே இருந்தாலும் கூட எதுவுமே என்னை திருப்திப்படுத்தல. நான் தொடர்ந்து எனக்குள்ள கசப்புணர்ச்சி உடைய நபராதான் இருந்தேன். நான் எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். சோகத்துக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில அடிமையா இருந்தேன். யாராவது எனக்கு பிடிக்காது ஏதாவது என்னை பத்தி சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே உங்க மேல வெறுப்புணர்ச்சி உடைய நபரா இருப்பேன். எனக்கு யார் மீதும் மனதுருக்கமே கிடையாது. யாராவது கஷ்டப்படுறாங்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு நிலைமை இருந்தாலும் கூட நான் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். என் சிந்தனையில தோணும், அவங்களுக்கு இந்த தேவைதான், அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பேன். இன்னும் சொல்ல போனா நான் தேவனை கூட விசுவாசிக்கல. அந்த தருணத்துலதான் சில பேர் எனக்கு தேவனை குறித்து சொன்னாங்க. இன்னும் சில பேர் இயேசுவ குறித்து என்கிட்ட பேசினாங்க. என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எப்பொழுதும் இயேசுவ பத்தி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா நான் ஒருபோதும் அதை விசுவாசிக்கல. உண்மையை சொல்ல நான் ரொம்பவும் மோசமான, ஆக்ரோஷமான, பெருமையான நபரா இருந்தேன். இன்னும் அதிகமா சொல்லனா, யாராவது வந்து ஆண்டவரை குறித்து என்கிட்ட பேசும்போது நான் அவங்களை கிண்டல் கூட செஞ்சிருக்கேன், கேலி செஞ்சிருக்கேன். தேவனா? யாரு தேவன்? நீங்க எப்பயாவது பாத்திருக்கீங்களான்னு நான் நக்கலா அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன். இதோட சேர்த்து எனக்குள்ள வெறுமை தன்மையை நான் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருந்தேன். என் ஆத்மாவில ஒரு வலியை சந்திச்சுட்டு இருந்தேன். அந்த வலியை வார்த்தையினால சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வலி. வாழ்க்கையில பல தருணத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கேன். பார்க்க எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கா மாதிரி இருக்கு, ஆனா எப்பொழுதும் கஷ்டம் மட்டும்தான் இருக்கு. அதை என்ன ஒருபொழுதும் திருப்திப்படுத்தல. பல தருணங்கள்ல வழிநடத்தல் இல்லாம நான் ஏனோ தானோ என் வாழ்க்கையில செயல்பட்டிருக்கேன். எங்கனாவது தொலைஞ்சு போயிடலாமான்னு எனக்கு தோணும். சில நேரத்துல நான் கிலோமீட்டர் கணக்கா நடந்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எந்த விதமான வழிநடத்தலும் இல்லாம நடந்து கொண்டு போயிட்டே இருக்கும் போது நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்தில் ஒன்றை நான் கடந்து போனேன். அப்போ ஒரு உதவியாளர் கவலைப்படுவதை நிறுத்துங்கள்னு போட்டிருந்த ஒரு சின்ன பேப்பர் மூலமா என்னை நிறுத்தினாங்க. அந்த துண்டு பிரசுரத்தை பார்க்கும்போது எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி ஜாஸ்தியாச்சு. இருந்தாலும் நான் அதை கையில வாங்கிட்டு கசக்கிட்டு என் கையிலேயே வச்சிருந்தேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்தது, அதுல என்னதான் எழுதி இருக்குன்னு பாக்கலான்னு நான் பார்த்தேன். அத நான் திறந்து படிச்சேன். அந்த தருணத்துல நான் எதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கேனோ அது எல்லாத்தையும் அடையாளப்படுத்துற மாதிரி அதுல எழுதி இருந்தது. அந்த நாள் நான் ரொம்பவும் நொறுக்கப்பட்டவளா இருந்தேன், ரொம்பவும் நொந்து போயிருந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை நான் சுமந்துட்டு இருந்தேன். பாரத்தோட இருந்த எனக்கு அந்த துண்டு பிரசுரத்துல இருந்த வார்த்தைகள் என்ன உண்மையாவே கவனத்தை இருந்தது. அந்த துண்டு பிரசுரத்துல இருந்தது, நீங்க யார் பதட்டமா இருக்கீங்களோ, நீங்க யாரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் நிழல்களை பாக்குறீங்க, நீங்க யார் குரல்களை கேக்குறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க குறிப்பிட்டு இருந்தது. ஆனா எது எனக்கு உண்மையாவே கவனத்தை ஈர்த்துச்சுன்னா, நீங்க யார் பதட்டமா இருக்கீங்களோ. ஏன்னா நான் ரொம்பவும் வெடிக்கக்கூடிய நபரா இருப்பேன், எல்லாத்துக்கும் பதட்டமாகிற நபரா இருப்பேன். சின்ன விஷயத்துக்கு கூட பதட்டமாயி நான் வெடிச்சிடுவேன். அதனாலதான் எனக்கு அந்த வார்த்தை என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அதனால நான் திரும்பவும் அங்க போனேன். நான் ஆலயத்துக்கு போன நாள் ஒரு வியாழக்கிழமை. ஆலயத்தின் கடைசி சேர்ல தான் நான் உட்கார்ந்திருந்தேன். கூட்டத்தின் முடிவுல பாஸ்டர் மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை படிச்சாரு. யார் நீங்க வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்குறீங்களோ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஆண்டவர் வார்த்தையில சொல்லப்பட்டிருந்தது. அவர் சொன்னார், இயேசு இந்த இடத்துல என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். யார் நீங்க வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்குறீங்களோ என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அவர் சொன்னாரு, நீங்க யார் இந்த பாரத்துல இருந்து விடுதலையாக்கப்பட விரும்புறீங்களோ, உங்களுக்கு யாரு தேவனுடைய இளைப்பாறுதல் தேவைப்படுதோ முன்னாடி பீடத்தை நோக்கி முன்னாடி வாங்கன்னு சொன்னாரு. இந்த பீடத்தின் மீதாக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க, ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய பாரத்தை எடுப்பாருன்னு சொன்னாரு. அந்த வார்த்தை உண்மையாவே நேரடியா என்னை நோக்கி வந்தது. நானும் அன்னைக்கு முன்னாடி பீடத்து முன்னாடி போனேன். ஆனா நான் ஜபிக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த தருணத்துல நான் தேவனோட உரையாடினேன். அந்த தருணம் நான் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இந்த பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு கூட எனக்கு தெரியாது. உண்மையாவே நீங்க இங்க இருக்கீங்கன்னா, இந்த பாஸ்டர் சொல்ற மாதிரி நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னா, என்னுடைய பாரத்தை இப்போ இந்த தருணம் எடுத்துடுங்க, நான் இதை உங்ககிட்ட கொடுக்கறேன்னு சொன்னேன்.
அந்த நாள் நான் உண்மையாவே மிகவும் சோர்வா இருந்தேன். உடல்ல மட்டும் நான் சோர்வா இல்ல, என்னுடைய ஆத்துமாவிலையும் சோர்வா இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் நான் வீட்டுக்கு கழுவப்பட்டவளா போனேன். சுத்தமா, மிகவும் இலகுவா, என்ன ஒரு அருமையான வாழ்க்கைன்னு சொல்ற நான் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை, நான் உண்மையாவே ஆச்சரியப்பட்டேன். நான் ஆலயத்தை விட்டு வெளியேறும் பொழுது இலகுவா இருந்தேன். என்ன ஒரு அருமையான தருணம். நான் திரும்பி ஆலயத்துக்கு வரணும்னு நான் ரொம்பவும் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் தொடர்ந்துட்டு தான் இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன், ஆனா என் உலகத்துல நான் இருந்துகிட்டே இருந்தேன். உலகத்தோட இருக்கும்போது நான் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேனோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன். ஆனா நான் எப்பெல்லாம் யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ள போறேனோ அப்பெல்லாம் ரொம்பவும் இலகுவா உணர்ந்தேன், ரொம்ப சந்தோஷமா உணர்ந்தேன். இந்த மாதிரி தொடர்ந்து போகும்போது ஒரு நாள் ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க உண்மையாவே சமாதானத்தை பெற விரும்புறீங்கன்னா, உண்மையாவே சந்தோஷத்தை பெற விரும்புறீங்கன்னா, நீங்க உண்மையாவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் மட்டும்தான் உங்களுக்கு கடினமான சூழ்நிலையில உங்களை பலப்படுத்துவாருன்னு சொன்னாங்க. அவர் மட்டும்தான் உங்களுக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஆனா நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கைய 100% அர்ப்பணிக்கணும்னு சொன்னாங்க. எதெல்லாம் உங்களை தேவனை விட்டு பிரிக்குதோ அதை நீங்க புறக்கணிக்கணும், நீங்க மன்னிக்கணும். அதன் மூலமா நீங்க இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் மூலமா கடினமான சூழ்நிலையை நீங்க ஜெயிக்க முடியும். உண்மையாவே அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனா எப்ப மன்னிக்கணுங்கிற வார்த்தைய நான் யோசிக்கும் போதெல்லாம் என்னுடைய இருதயம் சோகமாயிடும். ஏன்னா நான் ஒருபொழுதும் யாரையுமே மன்னிக்க விரும்பல. இன்னும் சொல்ல போனா மன்னிக்கணும்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. ஆனா ஒரு தருணத்துல நான் யோசிச்சேன், இத நான் என்னுடைய வாழ்க்கையில பல வருஷமா சுமந்துட்டு வந்துட்டு இருக்கேன்னா இன்னமும் எனக்குள்ள சமாதானமே இல்ல. அதனால இந்த தடவை நான் சமாதானத்தை தேர்ந்தெடுக்க நினைச்சேன். ஏன்னா எனக்கு உண்மையாவே சமாதானம் வேணும். இன்னும் சொல்ல போனா இதயம் மன்னிப்ப ஒரு பொழுதும் கொடுக்க விரும்பாது. அது ஒரு உணர்ச்சி கிடையாது. மன்னிக்கிறதுங்கிறது ஒரு தீர்மானம். நீங்க செய்யற தீர்மானத்துலதான் அது இருக்கு. நீங்க தான் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்க மன்னிக்க விரும்புறீங்களா இல்லையான்னு, நீங்க தொடர்ந்து அதை சுமந்து கொண்டே இருக்க போறீங்களா இல்ல அதை கைவிட போறீங்களாங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும். நான் 12 வருஷமா என்னுடைய சகோதரர்கிட்ட பேசாம இருந்தேன். அதன் பிற்பாடு நான் தீர்மானிச்சேன், நான் அவரை மன்னிக்க போறேன். ஏன்னா நான் இனிமேலும் அந்த பாரத்தை எனக்குள்ள சுமக்க விரும்பல. நான் போய் எங்க அண்ணன் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அதன் பிற்பாடு நான் உண்மையாவே அவரை மன்னிச்சுட்டேன். மேலும் என்னுடைய அப்பாவையும் மன்னிச்சுட்டேன். நான் என்னுடைய மாமிசத்தை மறுதளிச்சு தேவனுக்கு என்ன 100% அர்ப்பணிச்சேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருக்காக நான் அனுதினமும் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ள அந்த சமாதானம் வேணும், முழுமையான சந்தோஷம். அதனால நான் தொடர்ந்து எல்லா நாளும் பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நான் சுவாசிக்கிற காத்த காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எனக்கு தேவையானவரா இருந்தாரு. பரிசுத்த ஆவியானவரை நான் வேலை ஸ்தலத்துல தேடினேன், என்னுடைய வீட்டுல இருக்கும் போது தேடினேன். என்னால எங்கெல்லாம் முடியுமோ அவரை நான் தேட ஆரம்பிச்சேன். தேவனுடைய வார்த்தையில தியானிக்க ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல சொன்னேன், தேவனே நீங்க சொல்லப்பட்டிருக்க மாதிரி யாரெல்லாம் கேக்குறாங்களோ பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எனக்கு வேணும். எனக்கு உங்களுடைய ஆவி வேணும். ஏன்னா நான் தொடர்ந்து நிலைச்சு நிற்க விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க மீது வருவாரு. நீங்க எப்போ எல்லாவற்றையும் காட்டிலும் அவரை விரும்புறீங்களோ அப்போ நீங்க எல்லாவற்றையும் காட்டிலும் அவரை முதலாவது வைக்கணும். அவர்தான் உங்களுடைய முக்கியத்துவமா இருக்கணும். அததான் நான் செஞ்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எந்த தருணம் எந்த நாள் நான் சரியா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்னு. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. அது என்னால மறக்க முடியாத ஒரு நாள். அந்த நாள் நான் எனக்குள்ள ஒரு மாபெரும் வல்லமையை பெற்றுக்கொண்டேன். அது ஒரு அதி அற்புதமான வல்லமை. அது என்ன ஒரு அற்புதமான அன்பு, இதுவரை நான் கண்டிடாத அன்பா இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் மீது கூட மனதுருக்கம் இல்லாத இருந்த ஒரு நபர் இப்ப எல்லாரையும் அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு மனதுருக்கம் எனக்குள்ள இருக்கு. அவருடைய அன்பு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. இந்த அன்பு எல்லோரு கூடயும் நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இன்னைக்கு நானும் என் கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்யறவங்களா இருக்கோம். நாங்க ஊழிய குழுவுல ஒரு பகுதியா இருக்கோம். நாங்க வெளியே சென்று தேவனுடைய வார்த்தைய மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கோம்.
என் வீட்டுல சமாதானம் இருக்குன்னு நான் மற்றவங்க கிட்ட இன்னைக்கு பேசுறவளா இருக்கேன். இன்னைக்கு நானும் என் குடும்பமும் ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என் சகோதரரோட நல்ல நட்புறவு எனக்கு இருக்கு. எங்களுக்குள்ள மரியாதை இருக்கு. இப்ப எங்களுக்கு குடும்ப ஒற்றுமை திரும்பவும் ஏற்பட்டிருக்கு. குடும்பத்துல சமாதானம் இருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லா பகுதியிலும் என்னதான் நான் எல்லாத்தையும் பெற்றிருந்தாலும், நான் சரீரபூர்வமா பண ரீதியா எல்லாத்தையும் பெற்றிருந்தாலும், இது எதுவுமே பரிசுத்த ஆவியானவரோட ஒப்பிட முடியாது. அவர் மட்டும்தான் மாபெரும் பொக்கிஷமா இருக்காரு. அவர்தான் எனக்கு எல்லாமே. அவர்தான் என்னுடைய ஜீவ சுவாசம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. மிகவும் நல்லது மக்களே. இந்த சாட்சி நாம் பேச வேண்டிய அனைத்தையும் பேசியதாயிருந்தது. இந்த நபருடைய வாழ்க்கை என்னவா இருந்தது? நீங்க இந்த தொடக்கத்துல கேட்டீங்க. இந்த நபருடைய சாட்சியினுடைய முடிவிலே இன்று இவருடைய வாழ்க்கை என்னவாக விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதையும் விதத்தில் கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கேள்வியானது, தெளிவாயத்துல கவனிங்க. கேள்வியானது, தேவன் உங்களுக்கு உதவியானதை செய்யலாமா? இது கேள்வி. ஏன் இந்த கேள்வியானதை இடத்துல கேட்கிறேன்? என பலர் நீங்கள் உதவியானதை இடத்துல விரும்புகிறேன் என்று சொல்கிறீங்க, ஆனா அனுமதியானது கொடுக்கறது இல்ல. நீங்க மிக அருமையாய் படிக்கிறவர் என்று சொல்கிறீர்கள், ஆனா உங்களுடைய தேர்வுல நீங்க இந்த இடத்துல படித்ததை எழுதலனா அது எப்படியானதா இந்த இடத்துல இருக்கும்? உங்களால் அந்த தேர்வுல தேர்ச்சி பெற முடியுமா? உங்களால் அந்த தேர்வுல சிறந்த மதிப்பெண்களை பெற முடியுமா? சரியாக அதே பிரகாரமா நீங்க நம்புறன்னு சொல்றது ஒன்று, நீங்க நம்புறது செயல்படுத்துவது வேறொன்று. தேவனை நம்புவீர்களே ஆனால் 100% அவரை சார்ந்தவராய் உங்கள் செயலானதை செய்யுங்கள். தேவன் உதவி செய்ய தயாராக்க. எனவே உங்க வீட்டுல இந்த தண்ணீரை தயார்படுத்தணும். விசுவாசத்திலே ஒன்றிணைந்து ஜெபிக்கலாம். தேவன் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையான தேவனே, இதோ இந்த விசுவாசத்திலே இந்த மக்களிடத்தில் கேட்ட சாட்சி, இவர்கள் வெறும் ஒரு கேட்பதற்காக மட்டும் இந்த நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பப்படவில்லை. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு ஒன்றிணைந்தவராய் இந்த இருக்கிறார்களோ, குறிப்பா எந்த தாயார் இந்த நேரம் இந்த அழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்த தாயார் இந்த நேரம் தன்னுடைய சூழலை குறித்து, தன்னுடைய குடும்பத்தின் நிலையை குறித்து, தன்னுடைய பிள்ளையை குறித்து இந்த அழுது கொண்டிருக்கிறாரோ, இந்த இவருடைய பிள்ளை இன்னும் இந்த வீட்டுக்கு திரும்பவில்லை, இவருடைய பிள்ளை தவறான சகவாசத்திலே தவறான வழியிலே தன் வாழ்க்கையாவது இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வலியை இந்த தாயார் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எங்கு சென்று செல்வது, என்ன சொல்வது, யாரிடத்தில் உதவியானதை கேட்பது என்று புரியாத ஒரு குழப்பத்திலே அமர்ந்தவராயத்தில் இருக்கிறார். இந்த தாயாருக்காய் குறிப்பாய் இந்த நேரம் நான் கேட்கிறேன், உங்களுடைய கரத்தை நீட்டி உதவியானதை செய்யும். இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்து என்னை பார்க்கிறார் என்று தெரியாது, ஆனால் நீர் இவரை இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் நீர் இந்த நபரை இடத்தில் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உதவிக்காய் இடத்தில் கூக்குரல் எடுக்கிற இந்த நபருக்கும் உங்களுடைய கரமானதை நீட்டி உதவியானதை செய்யும். தேவனே, எல்லா விதமான பலகீனங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா கடினங்களிலிருந்து இவர்களது வாழ்க்கையானதை நீர் விடுதலை செய்ய என்று நான் கேட்கிறேன். எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரை உதவி செய்யும். இந்த நபர் மாற்றமானதை இந்த பெற்றுக்கொள்ள, உங்களுடைய பதிலானதை இந்த பெற்றுக்கொள்ள, உமக்கான சாட்சியாய் இவரும் இவருடைய வீடும் இந்த மாற, இவருடைய கரங்களில் இருக்கிற இந்த தண்ணீரையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து இந்த குடிக்கிறவர், உங்களுடைய வல்லமையிலிருந்து குடிக்கிறவராய், பலப்படுத்தப்படுகிறவராய், பலகீனங்கள் நின்று இந்த தேவை விலகி உங்களுடைய பலனை பெற்றுக் கொள்கிற ஒருவராய் இந்த வீட்டையும் இந்த வீட்டாரையும் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி குணமாக்கலை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை இவர்கள் மீதாயுதத்தில் அறிக்கையிடுகிறேன். இவர்களது வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் இந்த ஆசீர்வதிப்பாராக. மக்களை மறக்க வேண்டாம், ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். போன் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்கள் இலவச ஆலோசனைகளுக்காய் உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள, குறிப்பாய் இந்த மாதம் 25ஆம் தேதி நாம் செய்ய போகிற சிறப்பான மாபெரும் எண்ணெய் வழங்குதலின் நாளிலே
இந்த எண்ணெய், சீனாய் மலையில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எண்ணெயிலிருந்து நீங்கள் முற்றிலும் இலவசமாய் பெற்றுக்கொள்ள உங்களை தயார்படுத்துங்கள். தேவன் உங்களை, உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பெயராலே.